जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्थ जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, இந்த வாரம் இதுதான் நடக்கும், இந்த வாரம் இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம சொல்கிறது. அந்த வகையில் இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஆவணி மாதம் கூட நமக்கு பிறந்துடும். ஸோ அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களால் நம்ம சில விஷயங்கள், கிரக பார்வைகளால், தசா புக்திப்படி, லக்னப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், வரோம், தினமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், ஆயிரம் இடத்துக்கு நிறைய இடம் போகிறோம், வரோம், நிறைய விஷயங்கள் போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு வாங்குவேனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு இடம் இப்போனா என்னோட பிரச்சனைகள் தீருமா, குழந்தைகளுடைய அடுத்த கல்வி படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரியான சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய முழு ஜாதகத்தை காண்பித்து, உங்களோட பிறந்த தேதி நேரம் இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம் என்கிட்ட நீங்கள் பேசினா தான் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சரி, நமக்கு இது இப்படி தான் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க, அதேபடி பண்ணுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. மகர ராசி நேயர்களை, திருவோணம் மகர ராசி, உத்திராடம் மகர ராசி, அவிட்டம் மகர ராசி கடுமையாக உடைக்கிறேன் சார். ஆனால் எனக்கான பேர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எதையும் எதிர்பார்க்கல, நான் வாட்டுக்கு வேலை செய்கிறேன் சார். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கேன் சார், பண்ணிகிட்டு இருக்கேன் சார். பண்ணு, எந்த மாற்றமும் நீ வாட்டுக்கும் பண்ணு. 7ல் குரு, திருமண யோகம் வந்தாச்சு, வேலைக்கான நிறைய நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்க போகுது. உன்னுடைய அடுத்த லெவலுக்கு நீ போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒன்று புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், ஒன்று கூட இருக்கக்கூடியவர்கள் உன்னை புரிஞ்சுப்பாங்க. ஓகே ரைட், பரவாயில்ல, செய்கிற பண்ணுற அப்படின்னு சொல்லி. இன்றைய போட்டி உலகத்தில் நிறைய காம்படிஷன் நிறைய இருக்கதா இருக்கும். வேலையிலலாம் நிறைய காம்படிஷன் இருக்கதா இருக்கும். நான் இப்போவும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு டீச்சிங் லைனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு ஐடி லைன் விட்டுட்டு டீச்சிங் லைனுக்கு வரவங்கலாம் இருக்காங்க. சரி, இது சரியாக வராது, நம்ம வேறு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வருவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து தான், ஏன்னா அங்கே ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, இங்கே வருவாங்க, சரியா இல்லை, ஏதாவது பக்கத்துலேயே இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்காக சில விஷயங்கள் கவனமாக இருக்கும். காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். தொழில் வியாபாரத்தில் மெதுவான ஆனால் உறுதியான வளர்ச்சி ஏற்படும். கட்டுமான, நிலம், இரும்பு, இயந்திரம் போன்ற தொழில்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள் வரும். புதிய கூட்டாளிகளை தேர்வு செய்வதில் கவனம் தேவை. புதிய கூட்டாளிகள், புதிய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும், வீட்டில் சுப நிகழ்ச்சி, சுப பேச்சுக்கள் நடத்தலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஒன்று, குடும்பத்தில் இருந்த சிறிய மனக்கசப்புகள் குறையும். கெட்ட மனக்கசப்புகள்லாம் குறைஞ்சு ஓரளவுக்கு சந்தோஷமான சில செய்தி. கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் இருக்கும், குழந்தைகளால் நல்ல பேர் இருக்கும். ஸோ கொஞ்சம் அலைச்சல். 2 கணவன் மனைவி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். இந்த வாரம்லாம் கொஞ்சம் ஏதோ அறக்க பறக்க தான் சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்து சில விஷயங்கள் பண்ணுங்கள். தேவையற்ற கோபத்தை தவிர்த்தால்
உறவு வலுப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உறவு வலுப்பட்டு நல்லா சிறப்பாக இருக்கும். சொத்து தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. வீண் செலவுகளை நீங்கள் எப்போ செலவு பண்ண மாட்டீங்க, சிக்கனமாக தான் இருப்பீங்க. கோவில் குளம்னா கொஞ்சம் போவீங்க, செலவு பண்ணுறதுக்கு உண்டு. மற்ற விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணுவீங்க. இருந்தாலும் ஆடம்பர செலவுகள் வேண்டாம். இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் வெற்றியை பார்த்து சிலர் பொறாமைப்படலாம். என்னம்மா இன்னைக்கு இப்படி, அதுவும் பெண்களாக இருந்தால் ரொம்ப பொறாமப்படுவாங்க. ஆண்களாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். என்னப்பா இவன் திடீர்னு இப்படி இருந்தால் திடீர்னு இவனுக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் இவனுக்கு எப்படி வந்தது, வராதே, வரத்துக்கு வாய்ப்பு, நான் இருக்கிற வரைக்கும் இது வராது இவனுக்கு அப்படிங்கிறவன்லாம் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை உன்னுடைய வளர்ச்சி இல்லை, உன்னுடைய பலவீனம். ஸோ இந்த மாதிரி இருக்கு. சனி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் முக்கிய முடிவுகளை தவறாக எடுக்கும்போது கவனமாக எடுக்கும். அலுவலக ரகசியங்களை வெளியிலே பகிர வேண்டாம். தயவு செய்து ஆஃபீஸில் இருக்கிற விஷயத்த ஆஃபீஸ்லேயே வச்சிருங்க. ஆஃபீஸில் விஷயத்த வெளியில் எடுத்துகிட்டு போய் நீ 4 பேர்கிட்ட நீ சொல்கிற அப்படின்னு சொன்னால் இவன் தான்ட்டு கை காமிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அங்கே உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் நடக்கும். அலுவலக வேலையை அலுவலகத்திலேயே முடிச்சிடுறது நல்லது. அங்கே இருக்கிற டென்ஷனை அப்படியே அங்கேயே கைட்டு வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வெளியில் வாங்க. அதை மைண்டில் போட்டுட்டு வெளியில் வந்தீங்கன்னா கஷ்டம். எதை மைண்டில் வச்சுக்கணுமோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு சில விஷயங்கள் பண்ணுங்கள். ஏன்னா மகர ராசிக்கு இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். மகர ராசிக்காரர்கள் ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸ்லேயே முடிச்சுட்டு வந்துடுங்க. ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா, ஸ்கூல் ஒர்க்கு ஸ்கூல்லேயே முடிச்சுட்டு வந்துடுங்க. ஸ்கூலில் பாதி, வீட்டில் பாதி, மறுநாள் பாதி. தயவு செய்து இந்த 2 பட்ட வேலையை வச்சுக்காதீங்க. ஒரு மணி நேரம் கூட ஆனாலும் பரவாயில்ல, அந்த வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குடும்பத்தில் உள்ள உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். வேலை பெண்களுக்கு பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாட்களை நினைத்த ஒரு ஆசை நிறைவேறலாம். உடல்நலத்திற்கு ஓய்வு முக்கியம். 8ஆம் நம்பர் ரொம்ப விசேஷம். நம்பர் 8 வந்து நன்னா இருக்கும். நீளம் நல்லது. சனிக்கிழமை நல்லது. மகர ராசி தாமதமான வெற்றியை கூட உங்கள் வாழ்க்கை முழுமையாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களை மதிக்காமல் சென்றவர்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து மீண்டும் தேடி வரக்கூடிய வாரமாக அமையும். சுபம். வாழ்க வளமுடன்.